மைக் செக் பண்ணிகிட்ருக்கேன். மைக்கோட கிளாரிட்டி அண்ட் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தேவா சிஸ்டம் சொல்யூஷன். நம்ம மைக் அங்கே தான் வந்திருக்கோம். நம்ம ப்ரோ செட்டப்புக்கு இதுதான் அந்த போயா மைக். எப்படி செட்டப் பண்ணணுன்னு பார்த்துடலாம். சைக்ளோன்னாங்க. சைக்ளோன் கடந்து போயிருச்சாங்க கைஸ். நம்ம மைக் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அது நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்னு ஒன்று சொல்லி கொடுத்தாரு ப்ரோ, தேவா ப்ரோ. அவர்கிட்ட கேட்டு வச்சுருக்கேன். அது நான் என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஓகே. இப்போ ஏன்டா ரோட் வியூ காட்டிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வந்திருக்கோன்னு சொல்லி எடுத்தது தான். சும்மா ஒரு ஷார்ட்ஸு மாதிரி சும்மா எடுத்தது தான். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நல்லா இருந்தால் பாருங்கள். காஸ்ட்பிக் வியூ நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா போகிற வழியில் கூட்டமாக இருக்குது. நான் போகும்போதே பார்த்தேன். ரிட்டன் வரும்போது எதுக்கு இங்கே கூட்டமாக இருக்குதுன்னு பார்த்துட்டு போகலாம் நின்றா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க எல்லோரும். ஏதோ இங்கே தண்ணி ஏரியிலேருந்து இங்கே வந்துகிட்ருக்கு. அந்த இடத்துலலாம் நின்று இவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்க. இவ்வளோ வண்டி நின்று இறங்கி பிடிக்க நின்றுட்டுருக்காங்க நிறையா பசங்க. இத்தனை வண்டி நிறுத்தி உள்ளே போய் பிடிச்சிட்ருக்காங்க. எங்கன்னா இது கொளத்தூர் லேக்குன்னு போட்டிருக்கு நம்ம ஏரியாவில். பக்கத்தில் வீடு பக்கத்தில் தான் மீன்லாம் பிடிச்சிருக்காங்க. இவ்வளோ தண்ணி ஒன்றும் இல்லை, ஆனால் நிறைய பேர் நின்று பிடிக்க நின்றுருக்காங்க. நம்ம வண்டியே பாருங்கள். ரெயின் கோட்டெல்லாம் மழை பெய்யும். ரெயின் கோட்டில் எடுத்துகிட்டு வந்தால் மழையும் பெய்யலை, ஒன்றும் பெய்யலை. ரோடே காஞ்சி போய் தான் இருந்துச்சு. அங்கேயும் கொஞ்சம் பேர் நின்றுருக்காங்க. அந்த சைடும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இந்த பாலத்துக்கு அந்த சைடு பார்த்ததோட இந்த சைடு தண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இங்கெல்லாம் நிறைய தண்ணி போயிட்டுருக்கு அந்த சைடோட. இந்த சைடு ஆள் கம்மியாக இருக்காங்க. ஆளுங்க கம்மியாக இருக்காங்க. அந்த கம்மியாக தண்ணி வர சைடு அதிகமாக இருக்காங்க. ஆனால் அந்த சைடு மீன் எல்லாம் நின்றும் போல இருக்கு. அதனால் அங்கேயும் நின்றுறாங்க. இப்போது வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம ஹெல்மெட்டில் இந்த போயா மைக் மாட்டுறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும் அது மட்டும் பாருங்கள். இப்போது ரிமூவ் பண்ணிக்கணும் பேடிங்ஸ்லாம் ஃபஸ்ட்டு. பேடிங்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இப்போது நம்ம மைக்கை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இதுதான் போயா மைக். இந்த மைக்கு தான் இப்போ நம்ம உள்ள சொர வைப்போம். போயா அப்படின்னு ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு சுருக்கு பையில் லெதர் மாதிரி ஒரு சுருக்கு பையில். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 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 பேட்ரி இடத்தையும் இந்த ஒயர்ஸையும் இந்த இடத்துல ஹெல்மெட்டுக்கு பார்த்துக்கோங்க. ஹெல்மெட் இங்கே இருக்கா, ஹெல்மெட்டோட இந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டு நம்ம உள்ளே ஃபிட் பண்ணணும். இப்போ இதுதான் டாஸ்க்கு. வேறு ஃபிட் ஆகுமான்னு தெரில. நான் பாட்டுக்கு ஒரு இதில் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா தான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக மாட்டிடணும்.
கைஸ் ஃபைனலி நம்ம வந்துட்டு ஓட்டை தர்மாக்கோலை கத்தி வச்சு போட்டாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இவ்வளோ ஓட்டை ஆயிடுச்சு. இவ்வளோ ஓட்டையில் கரெக்டாக இந்த ஒயரு பெண்ட் ஆகாத மாதிரி கொஞ்சம் ஒரு கரெக்டாக கொஞ்சம் வச்சுருக்கேன். கொஞ்சம் கரெக்டாக தெரிஞ்ச மாதிரி வச்சுருக்கேன். இது குத்தம் இங்கே இது பைக் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இங்கே இன்னொன்று மேலே ஒன்று போடணும் ஒயர் வைக்கிறதுக்குன்னு. ஒயர் வைக்கிறதுக்குன்னு ஒரு ஹோல்ஸு க்ரியேட் பண்ணணும். இன்னொன்று கைஸ் ஃபைனலி மாட்டியாச்சு. உள்ளே வச்சு லாக் பண்ணியாச்சு. டேப் அடித்து வச்சுருக்கேன். லைட்டாக க்ரிப்பாக தான் இருக்குது, அதனால் வெளியே வருது. அங்கங்கே அந்த எக்ஸ்ட்ரா வர ஒயருக்கெலாம் டேப் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே வழியாக வருது. பேடிங் எல்லாம் போய் இப்படிக்காக வருது. இப்படிக்காக வந்து இங்கே வெளியே வருது பாருங்கள், மைக் வரைக்கும். இதுதான் கேஸ். இது பண்ணுறதுக்கே ஒரு கஷ்டமாக இருந்துச்சு கேஸ். ஈஸியாக இருக்கும்னு நினச்சிருப்பீங்க. பட்ஜெட்டாக நம்ம பண்ணணும்னு நினைக்கிறனால அக்சசரிஸ்லாம் இந்த மாதிரி ஒயர்லெஸ்ஸாக இல்லாதனால கஷ்டமாக இருக்குது. ஒயர்டாக இருக்கிறனால உங்களுக்கு குவாலிட்டியான ஒரு பட்ஜெட்டில் பண்ணணும்னா இப்படிலாம் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஹெல்மெட் அறுத்து இல்லை அங்கே லைட்டாக அங்கங்கே குத்தும். இங்கே தான் ஒயர் இதுக்குள்ளே இருக்குது. இந்த பேடிங் ஃபுல்லாக ஒயர் வச்சுருக்கேன். ஒரு பண்டில் ஆஃப் ஒயர் இதுக்குள்ளே இருக்குது. இந்த சைடு பேடிங்கில் ஒரு சைடு லைட்டாக எப்பயுமே கொஞ்சம் தூக்கம் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் இப்போதைக்கு இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்க. இன்னும் ஒரு எக்ஸ்டெண்டர் வாங்கணும். எக்ஸ்டெண்டர் வாங்காதனால இது இன்னும் ஸ்ட்ரைட் ஆக மாட்டேங்குது. ஆங்கிள் இப்படி தூக்குன மாதிரி வைக்கல, கீழே பார்த்த மாதிரி இருக்குது. இப்போதைக்கு மாட்டினது வரைக்கும் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன், மைக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. ஹலோ காய்ஸ், மைக்கு செட் பண்ணி டெஸ்டிங் பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டாக ஒர்க் ஆகணும்னு நம்புகிறேன். இவன் தான் ஸ்பாப், ஆஃபிலா தாட்ஸோட தங்கச்சி. சரி தம்பி, சரி தம்பி, அண்ணன்டா நீயே தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்க பாரு. அண்ணன் நீ ஆஃபிலா தாட்ஸோட அண்ணன் நிற்கிறாரு. சரி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். 1 hour later. லெட்ஸ் செக் த. இப்போ நம்ம செக் பண்ணிடலாம் கைஸ். நான் மைக்கு வச்சது எப்படி இருக்குன்னு மோட்டோ விளாக்ல. ஓரளவுக்கு விண்டோ அடிச்சிட்டே இருக்குது வெளியே. அது வந்துட்டு அதெல்லாம் நம்ம கம்மி பண்ணி நம்ம வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் கிளியராக கேட்குதான்னு செக் பண்ணோம். இல்லாமா ஐயோ, வண்டி இருக்குன்னு சொல்ல மாட்டியாடா? இப்போ எப்படி இருக்கோம் பேசு. நீங்கள் என்கிட்ட வந்தாடே பேசலாம். பேசாடே, சும்மா பேசு. மைக் எப்படி இருக்கு? நம்ம டெஸ்டிங் தானே பண்ணுறோம். டெஸ்டிங் வீடியோ தானே, பேசு. வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக மைக் பண்ணி டெஸ்டிங் பண்ணுவோம். எப்படி வரணும் அடுத்த வளர்க்குலாம் கரெக்டாக மைக்கோட கரெக்டாக உங்களுக்கு ஆடியோ கேட்குற மாதிரி வந்துடும். இன்னும் ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் கரெக்டாக இருக்கணும். இந்த ஒயரு எந்த ஃபால்ட்டும் இல்லாமல். நான் ஒயரை கழட்ட மாட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணும். மழை டைமில் கேமரா கழட்டி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒயர் தொங்காத மாதிரி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் செட் பண்ணணும். இனி பெண்டிங் வேலை கொஞ்சம் ஃபினிஷிங் டச் மட்டும் பண்ண வேண்டியது இருக்குது. மற்றபடி மெயினாக என்ன கான்செப்ட்டு, எப்படி அது உள்ளே வைக்கணும் அப்படின்றத நான் பண்ணிக்கிட்டேன். எனக்கும் தெரிஞ்சிச்சு. அதுவே ஒரு மார்ச் நிலப்பதிக்கு வந்துட்டோம். இந்த செட் பண்ணி உள்ளே வைக்கிறதுக்கே 1 hour மேலே ஆயிடுச்சு கைஸ். இந்த ஒரே ஒரு ஒயர் தான். இந்த மைக்கை வந்துட்டு உள்ளே வச்சு அந்த ஒயர் மேனேஜ்மெண்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு.
நீங்கள் இப்போதைக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் வியூவு. நான் மெயின் ரோட் போயிட்டு கொஞ்சம் நீ பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். காய்ஸ், ஆங்கிள் இப்போதைக்கு கண்டிப்பாக கரெக்டாக வைக்கல. ஏன்னா எக்ஸ்டெண்டர் இல்லை, எக்ஸ்டெண்டர் வேணுன்றது இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. எக்ஸ்டெண்டர் ஒன்று வாங்கணும், அப்போ தான் ஆங்கிள் கரெக்டாக வைக்க முடியும். இப்போதைக்கு ஆடியோ தான் இப்போ செக்கிங்க. ஆடியோவோட குவாலிட்டி நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களோ, நானே எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதான் ஃபஸ்ட்டு நான் எப்படி எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னா நான் பார்ப்பேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா எனக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்னு ஒரு மெமரிஸாக தானே நம்ம எடுக்கிறோம். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு என்னையே தான் சாட்டிஸ்ஃபை பண்ண பார்ப்பேன். நீங்கள் ஆடியோ கிளாரிட்டி மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் லைட்டாக இப்போ முறுக்கியிருக்கேன் வண்டியை. வண்டி எக்ஸாஸ்ட் நைட்ஸ்லாம் வருதா? எக்ஸாஸ்ட் நோட்டோட என் வாய்ஸ் கேட்டுச்சுன்னா பக்கா அதுதான் பர்ஃபெக்டான ஒரு ஆடியோ இதுன்னு நினைக்கிறேன். பர்ஃபெக்டான ஆடியோ ஒரு வீடியோவுக்கு, vlogging வீடியோ எல்லாத்துக்கும் சொல்லலாம். மோட்டோ vloggingக்கு மெயினாக அந்த வண்டியோட எக்ஸாஸ்ட்டும் நம்ம பேசுறதும் கேட்டுச்சுன்னா அதுதான் கெத்து, அதுதான் சூப்பர். அது மாதிரி ஒரு செட்டப் தான் எனக்கு வேணும். முன்னாடி டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த இதே இப்போ நான் யூஸ் பண்ணுறது 2வது மைக்கு. ஃபஸ்ட்டு மைக்கு வாங்கி செட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல், அதுக்கு ஹெல்மெட் இல்லாமல், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்மெட் இல்லாமல் ஆனைக்கட்டி ரைடை முடித்தேன். இப்போது அப்கமிங் ரைட்ஸ் எல்லாம் பாசிங் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு ஆனைக்கட்டி ரைடே கையில் நம்ம அட்வென்ச்சர் கிட்டில் வரும்ல, அந்த கையில் பிடிக்கிற மாதிரி கோப்ரோ பிடிச்சிட்டு அதை வச்சு தான் நானே எடுத்தேன். ஒரு கையில் பிடிச்சி தான் நானே வண்டி ஓட்டி எடுத்தேன். ஆனால் இப்போ புது ரைட்ஸ்லாம் வந்து கரெக்டான மோட்டோ வாக்கிங் செட்டப்போடு எடுக்கணும், அதுதான் சேஃப்டி. இது 2வது மைக்கு போயால். அந்த ஃபஸ்ட்டு மைக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணி கையில் பிடிச்சி யூஸ் பண்ணியே போயிடுச்சு. அது கொஞ்சம் இழுத்த மாதிரி பிஞ்சிருச்சு. இழுத்தனானா என்ன ஆச்சுன்னு தெரில, வீட்டில் தான் வச்சுருந்தேன், அதுக்கே பிஞ்சிருச்சு. இப்போ புது மைக்கே எதுவும் ஆகாமல் ஒர்க் ஆகணும். அதான் நம்மளோட எண்ணம் பக்காவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஸ்டோரிங் ஒன்று இருக்குது கைஸ் நம்ம ஏரியாவில். சரி, இதோட நான் இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்தது, அங்கே நின்று சுற்றிட்டு இருந்ததெல்லாம் போட்டிருப்பேன். ஸோ பிடிச்சிருந்தா பாருங்கள். ஓகே, பாய்.